அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸுமே கிடைக்குது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் படமான 16 வயதினிலே படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு அங்கேருந்து தான் கிடைக்குது. ஸோ அப்படி அவர் டைரக்ட் பண்ண 16 வயதினிலே படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டே உருவாக்குச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 வயதினிலேக்கு முன் 16 வயதினிலேக்கு பின் அப்படின்னு ஒரு ட்ரெண்டே ஒன்று உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டேரக்டர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பிரேக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது, நான் இங்கே வந்து இதை பிரேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா. பாரதிராஜா சார் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு படத்திலே பண்ணாருங்க. என்ன விஷயம் மெயினாக பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது அந்த 16 வயதிலே படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா செட்டில் தான் நடக்கும். அதாவது என்ன வேணுமோ அதை ஒரு செட்டாக போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயில் சீன் ஒன்று நடக்கணும் அப்படின்னா கோயில் செட்டே போடுவாங்க. ஒரு திருவிழா சீன் ஒன்று நடக்கணும் அப்படின்னா திருவிழா செட்டு போட்டு அங்கே தான் ஷூட்டிங் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த 16 வயதிலே படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ அந்த ஆக்சுவல் லொக்கேஷனே போய் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த ஒரு படத்தில் தான் அவர் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்தது. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்களில் இது செட்டு அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அதாவது ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை. ஓகே, இது ஒரு வீடியோ இல்லை, சும்மா ஏதோ ஒரு அட்டையை வச்சு நிரப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ப்ராப்பரான வீட்லேயே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்லேயே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பஞ்சாயத்து சீன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சுவல் மரத்துக்கு அடியில் உட்காந்து ஆக்சுவலாக ஒரு பஞ்சாயத்து சீன் ஒன்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லேஜில் ப்ராப்பராக ஒரு படம் எடுத்து எப்படி இருக்குமோ அதை வந்து கரெக்டாகவே பண்ணியிருந்தார் அந்த ஒரு படத்தில். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட முதல் படத்திலே மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. அண்ட் அது மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. அவர் வந்து படம் எடுக்கிற விதத்திலே நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சாரை நம்ம எப்படி பார்த்துருப்போம், அதாவது அந்த 16 வயதிலே படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்படின்னா ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு ஸ்டைலாக கெத்தாக கிளாஸ் ஒன்று போட்டு அப்படி வந்து நின்று ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி ஒரு கமல்ஹாசனை தான் தமிழ் சினிமா பார்த்துருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கோமணங்கட்டு, தமிழ் வந்து ஒழுங்காக பேசக்கூடாது, ஏன்னா நீ வந்து சப்பானி அப்படிங்கிற கேரக்டர், நீ வந்து ரொம்ப ஊருக்குள்ளே வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனை நம்ம இப்படியும் பார்க்க முடியுமா, இப்படியும் நடிக்க வைக்க முடியுமா, இப்படி ஒரு பரிமாணத்தை வந்து கமல்ஹாசனில் காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசனை வந்து ரொம்ப சூப்பராகவே நடிக்க வச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இதுவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப புதுசாகவே இருந்தது. பரவாயில்லையே, கமல் சார் இப்படிலாம் நடிச்சிருக்காரு, இப்படி நடிக்க வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் பாரதிராஜா சாரை எல்லாருமே பெருமையாக பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு டேரக்டராக அவரோட ஃபஸ்ட்டு வெற்றி, அவரோட ஃபஸ்ட்டு படத்திலேயே முத்திரை பதிக்கிறாருங்க நம்ம பாரதிராஜா சார்.